கிரியோவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் மாடலிங் உள்ள அட்வான்ஸ் டூல்ஸ். ஸோ அட்வான்ஸ் டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா பேஸ் ஃபீச்சரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள ஃப்ளெக்சிபிள் டூல்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் டூல்ஸ் அப்படிம்பாங்க. தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் மாடலில் என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அதுக்கு நியூ பட்டன். ஸோ பார்ட்டில் சாலிட் தான் தேவை. ஸோ அதில் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து செட் பண்ணிங்க. ஸோ நான் அட்வான்ஸ்னு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் டெம்ப்ளேட் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி டிக் எடுத்து விட்டு ஓகே கொடுங்க. ஸோ MMNS டிசைனை ஓகே கொடுங்க. ஸோ நம்மளுக்கு கிரியோவோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், அதாவது பார்ட் மாடலிங்கோட ஒர்க் அட்மாஸ்பியர் எனக்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ இதில் அட்வான்ஸ் டூலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் கொஞ்சமும் எடிட்டில் கொஞ்சமும் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்கில் எதெல்லாம் அட்வான்ஸ் டூல்? டொராய்டல் பிளண்ட், ஸ்பைனல் பிளண்ட், காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச், காஸ்மெட்டிக் த்ரெட், காஸ்மெட்டிக் க்ரூ. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் டூல் ஆகும். ஸோ எடிட்டிங்கில் ரேப், ஸ்பிளிட் சர்ஃபேஸ், ரேப், சைட் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் டூல்ஸை நம்ம ஒன்று ஒன்றா வரிசையாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியர் உள்ள டொராய்டல் பிளண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ டொராய்டல் பிளண்ட்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு ஆப்ஜெக்டை பெண்ட் பண்ணுறதான். ஸோ 360 டிகிரி பெண்ட் பண்ணி காமிக்கிறதான். காம்பவுண்டை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு டிசைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த காம்பவுண்டை 360 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டொராய்டல் பிளண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை டெவலப் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்காண்டி நான் எக்ஸ்ட்ரூடில் ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு சின்ன காம்பவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு லைன், ஒரு ஆங்கிலண்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதோட லென்த் 200. ஸோ அதில் ஆஃப் வேல்யூ ஒரு 100 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஆங்கிள், ஸோ ஆங்கிள் 115 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இது சென்டர் லைன் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காண்டி இந்த சென்டர் லைன்னா இந்த லைனை திரும்பி நல்லா போட முடியுதாண்டி மிரர். ஸோ இந்த லைன் மிரர் அபவுட் இந்த ஆக்சிஸை பொறுத்து மிரர். இதில் கோயின்சைட் சிமெட்ரிக்ங்கிறது தேவையில்லை. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இப்படி தான் கொஸ்டின் கேட்கும். ஸோ இது என்ன கேட்குது அப்படின்னா வெளியே வர்றப்ப சாலிடாக டெவலப் ஆக முடியாது, ஒரு சர்ஃபேஸாகவோ ஒரு தின் ஷீட்டாக தான் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஓகே, சர்ஃபேஸாக டெவலப் ஆகிருக்கு, நம்மளுக்கு தேவை சாலிட். சாலிட் கிளிக் பண்ணால் திக்கனாக கேட்கும். ஸோ எவ்வளோ திக்னஸ்? 10ங்கிறது திக்னஸ். ஓகே, இந்த திக்னஸுக்கு நம்ம ஒரு டெவலப் பண்ண போகிறோம். இதோட டோட்டல் லென்த் 3000 ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே காம்பவுண்ட் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ வேறு எது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இதில் ஆட் பண்ணாலும் இப்போயே ஆட் பண்ணிடலாம். ஸோ எதுக்காண்டினா ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லாண்டிங் ரெக்டாங்கிள் ஷேப், ஒரு திக்னஸ் ஜஸ்ட் ஒரு 10. ஓகே, ரிவர்ஸ் டைரக்ஷன், திக் மெட்டீரியல். ஸோ திக்னஸ் ஹையாக இருக்கிறதுனால நான் அதை 5 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஓகே. ஸோ இதேமாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸ், இதேமாதிரி வரிசையாக எனக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற போகிறது பேட்டர்ன்ஸ். ஸோ அதில் ஈஸியாக உள்ளது டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ டைரக்ஷன் பேட்டர்னில் உள்ள எவ்வளோ இது வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு 15 வேணும். அதே மாதிரி இன்னொரு ரோ வேணும் அப்படின்னா ஸோ செகண்ட் டைரக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதான் என்னோட செகண்ட் டைரக்ஷன். ஸோ செகண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? இந்த இடத்த தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா ஆஃப் அப்படின்ட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லாம் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட் இதை ஒரு டயர் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை நான் ஃபுல் 360 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன், பிளெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் டொராய்டல் பிளண்ட். ஸோ இன்ஜினியரிங்கில் டொராய்டல் பிளண்ட் எடுத்துங்க. ரெஃபரன்ஸில் டிக் த சாலிட் ஜாமெட்ரி. ஸோ எந்த செக்ஷன்? ஸோ இந்த செக்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம இதை லாஞ்சிடியூஷனலாக பெண்ட் பண்ணும்போது டிரான்ஸ்வர்ஸாக அது எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட்டை அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ டிஃபைனில் அதோட பேரலாக எடுத்துங்க ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இது கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் பிளேஸ் பண்ண வேண்டும். அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எப்பயுமே ஜாமெட்ரிக் கோஆர்டினேட்டை தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்க் மூலியமாக இது எவ்வளோ தூரம் இது பெண்ட் ஆகுங்கிறத டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்ச ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு, இந்த ப்ரொஃபைல் அதாவது கட் செக்ஷன் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபுல் ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 360 டிகிரி பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இந்த சர்ஃபேஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரொட்டேட் ஆகி ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு காம்பனண்ட்டை இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த உள்ள ஆப்ஷன் பார்க்குறதுக்காண்டி டெலிட் பண்ணிக்க போகிறோம். டெலிட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங்கில் காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச். ஸோ காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது என்ன? ஒரு பிளானில் வரைகிற ஆப்ஜெக்ட், அது வரைஞ்சாலும் சரி இல்லை ஒரு டெக்ஸ்ட் எதாக இருந்தாலும் சரி, வரைஞ்ச ஸ்கெட்சை நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்சாக மட்டும் தான் கடைசி வரையும் நான் இருக்க போகுது அப்படின்னா அதை காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி வரையும் அந்த ஸ்கெட்சை வேறு எக்ஸ்ட்ரூடுங்கிற ப்ராசஸுக்கோ வேறு எந்த டெவலப்பிங் ப்ராசஸுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ வரைஞ்ச படம் அப்படியே அதுலேயே இருக்கும்.
ஸோ இது ஸ்கெட்சாக கிரியேட் ஆகிட்டு பட் இங்கே மாடல் 3Dயே இது காஸ்மெட்டிக் ஸ்கெட்சுங்கிற பேரில் தான் உட்காந்துருக்கு. ஸோ இந்த ஸ்கெட்சை வேறு எந்த இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரூட் ஆகவோ இதாகவோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே விஷயத்தை நான் நார்மல் ஸ்கெட்சில் போட்டிருந்தேன்னா இது எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் ஸோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்மெட்டிக் ஸ்கெட்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு விசிபிள் ஸ்கெட்ச், என்னால் பார்க்க முடியும் பட் அதை என்னால் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியாதான் காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஸ்மெட்டிக் த்ரெட் அண்ட் காஸ்மெட்டிக் ஸ்க்ரூ. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு சர்க்குலர் சாஃப்ட் டெவலப் பண்ணுறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு புது சாஃப்ட் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ புது சாஃப்ட்டுக்காண்டி எக்ஸ்ட்ரூடில் ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இதோட டயாமீட்டர் 250, இதோட ஹைட் 300. சப்போஸ் இதை நான் ஒரு போல்டு மாதிரி டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பேலட் எக்ஸ்ட்ரூட் இந்த ஃபேஸில் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸை எடுத்துக்கிட்டு இதை நான் ஒரு பென்டகன் ஷேப் அதாவது இல்லை ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒரு போல்டு தயாரிக்கிறேன். 6 சைடு உள்ள பாலிகன் டபுள் கிளிக் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். என்லார்ஜ் பண்ணிட்டு ஓகே. ஸோ எவ்வளோ வேல்யூ டெப்த் வேணுங்கிறத டிக் கொடுத்துட்டு எனக்கு ஸோ ஒரு போல்டு மாதிரி ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த போல்டுக்கு நான் த்ரெட் மென்ஷன் பண்ண மாதிரி காமிக்கணும். ஸோ டீட்டெயிலிங் போகும்போது த்ரெட் மென்ஷன் பண்ண மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நான் இங்கே த்ரெட் போடணும், அதாவது ஹெலிக்கல் சூப் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் போடுவோம். ஸோ அது மாதிரி காமிக்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு த்ரெட் மாதிரி இண்டிகேஷன் பண்ணால் போதும். ஸோ அது மாதிரி நான் டீட்டெயிலிங் மட்டும் ஒரு த்ரெட் இண்டிகேஷன் பண்ண போகிறேன், மற்ற எதுக்குமே அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண போகிறதான் காஸ்மெட்டிக் த்ரெட். ஸோ காஸ்மெட்டிக் த்ரெட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் டயாமீட்டர் எல்லாமே கேட்கும். இதில் பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன், அடுத்து டெப்த்துங்கிற ஒரு ஆப்ஷன், அடுத்து ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எந்த சர்ஃபேஸில் நம்மளுக்கு த்ரெட் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதான் ஸோ த்ரெட்டட் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸில் த்ரெட் வேணும் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸில். அது டெப்த் எந்த அளவுக்கு டெப்த் வேணும், அந்த த்ரெட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து த்ரெட் ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ தூரம், ஸோ டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் நம்ம போட்ட இந்த சாஃப்டோட டயாமீட்டர் 220. ஸோ அதோட எப்பவுமே எக்ஸ்டர்னல் த்ரெட் இருந்தாலும் சரி இன்டர்னல் த்ரெட் இருந்தாலும் சரி மெயின் டயாமீட்டரோட கம்மியாக இருக்கணும். ஸோ இது டயாமீட்டர் 250 அப்படின்னு போட்டோம்னா த்ரெட்டோட வேல்யூஸ் எவ்வளோதுன்னா 248 நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 248 ஆர் 49 47 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டயாமீட்டர் த்ரெட்டோட டயாமீட்டர் 247. இது டெப்த்தோட ஹைட், எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேருந்து எவ்வளோ லென்த்துக்கு த்ரெட்டு ஃபார்ம் ஆகணும், இது முடிய ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃப்ளிப் அடித்தா எனக்கு டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிரும். எனக்கு இந்த பக்கத்து தான் எனக்கு த்ரெட் ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்காண்டி இந்த பக்கத்து ஃப்ளிப் அடிச்சுட்டு ஓகே. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு காஸ்மெட்டிக் த்ரெட் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ கண்ணுக்கு தெரியல. ஸோ இது எப்போ தெரியும், டீட்டெயிலிங் தெரியும். ஸோ வேறு எப்போ தெரியும்னா ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் வேறு வியூ அதாவது சாலிடாக இல்லாமல் 2D ஒயர் ஃப்ரேமில் மாற்றினா தெரியும். ஸோ இந்த 2D ஒயர் ஃப்ரேம்லலாம் நான் எப்படி மாற்றுறது. ஸோ போனீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ 6 டைப்ஸில் ஒரு வரிசையை இப்போவே பார்த்துடலாம். ஸோ ஷேடிங் வித் எட்ஜஸ். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு எட்ஜுமே பிளாக் கலரில் ஷேட் ஆகும். ஸோ அடுத்த ஆப்ஷன் ரெஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக ரியல் டைம் காம்பனண்ட் மாதிரி கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்டோட தெரியும். ஸோ அடுத்து உள்ளது நார்மல் ஆப்ஷன். நார்மலாக ஷேடோ மூடில் நம்ம படம் வரைஞ்சிட்டு இருக்கிறது ஷேடோ ஆப்ஷன். அடுத்து நோ ஹிடன் லைன்ஸ். ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் எனக்கு ஒயர் ஃப்ரேமாக தெரியட்டும் பட் இந்த ஹிடன் லைன்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னா நோ ஹிடன் லைன். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு இது உள்ள ஆப்ஜெக்ட். ஸோ இது ஃபுல் ஆப்ஜெக்டில் இப்போ நான் இதை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல் டயாமீட்டர் இந்த போல்டோட லென்த் இவ்வளவு, த்ரெட் எவ்வளவு போட்டுருக்காங்கன்னா இவ்வளவு போட்டுருக்காங்க. ஸோ நான் மேனுஃபேக்சரிங் சைடு போகும்போது ஒரு த்ரெட்டை இண்டிகேட் பண்ணுறப்ப இது மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுமே தவிர த்ரெட் அதாவது ஹெலிக்கல் த்ரெட் போட்டு யாரும் இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஹிடன் லைன். ஹிடன் லைன் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஹிடன் லைன் ப்ளேஸ் பண்ணீங்க, அந்த வெளியே தெரியாத ஹிடன் லைன்ஸ் தெரியும். ஒயர் ஃப்ரேம் எல்லா லைனுமே நார்மல் லைனாக தெரிகிறது தான் இந்த ஒயர் ஃப்ரேம். ஸோ நார்மல் மோட் கொண்டு வர்றதுக்கு ஷேடிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்மெட்டிக் த்ரெட்டை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது காஸ்மெட்டிக் க்ரூ. ஸோ காஸ்மெட்டிக் க்ரூனா சாஃப்ட்டுக்கோ இல்லை ஃப்ளான்ச் பைப் லைனுக்கோ கிரியேட் பண்ணுறது தான் காஸ்மெட்டிக் க்ரூ. ஸோ 2 பைப்பும் எப்படி லாக் ஆகணும் இல்லை 2 சாஃப்ட் எப்படி லாக் ஆகணுங்கிறத ஒரு ஸ்லாட்டிங் கிரியேட் பண்ணுறது தான் ஸ்க்ரூஸ். ஸோ அதுமாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் காஸ்மெட்டிக் க்ரூ. ஸோ எந்த இடத்துல ஆட் பண்ணணும், எனக்கு இந்த ஃபேஸை ஆட் பண்ணணும். ஓகே டன். ஒரு பிளானில் தான் வரைய போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ்லேயே நம்ம படம் வரைஞ்சிட்டு ஓகே டிஃபால்ட்னு செட் பண்ணிங்க. இதில் கரெக்டாக சென்டரில் உள்ள சர்க்கிள் எனக்கு தெரியல, ஏன்னா இந்த ஹெக்ஸகன் சர்க்கிளோட பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடம் தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹிடன் லைன். ஸோ சர்க்கிளும் தெரியும் இதுவும் தெரியும். ஸோ யூஸ் பண்ணி படம் போட்டு கடைசியில் நம்ம ஷேடர் மூடிற்கு படத்தை மாற்றிடலாம். இதை ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன்.
ஸோ நான் எந்த ஃபேஸில் சூஸ் பண்ணணும், அந்த ஃபேஸில் எந்த ஸ்கெட்ச்லாம் டச் ஆகிருக்கோ அது மட்டும் தான் தெரியும். பட் ஆப்போசிட் உள்ள ஸ்கெட்ச் தெரியாது. ஸோ ஷேடர் மோட வரும்போது நான் இங்கே வந்து ஷேடர் மோட் மாற்றுறேன். ஸோ இதுமாதிரி மென்ஷன் பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஸ்லாட்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ கடைசி வரையும் போட மாட்டாங்க. ஸோ இதுதான் காஸ்மெட்டிக் க்ரூ. அடுத்தது இந்த டிஸ்பிளே ஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே நேம்டு வியூஸ். இந்த நேம்டு வியூஸ்னால் என்னென்னா நம்ம சூஸ் பண்ணுற ரைட், டாப், ஃப்ரண்ட் அண்ட் ஐசோமெட்ரிக் வியூஸ் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம படம் டாப்பில் தான் வரைஞ்சிருக்கோம், கடைசியாக படத்தை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் டாப் வியூவை பார்க்கணும், இல்லை படத்தை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூவை பார்க்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதா இருந்தால் நேம்டு வியூஸ். ஸோ பேக், பாட்டம், ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், டாப் எல்லாம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை டாப் வியூ சூஸ் பண்ணிங்கன்னா படத்தோட டாப் வியூ எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இதை ஒயர் ஃப்ரேமில் வச்சோ இல்லை எதில் வச்சோ ஒர்க் பண்ணலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுக்காண்டி தான் இந்த நேம்டு வியூஸ் அண்ட் எல்லாமே. ஸோ ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன்னா ஸ்டாண்டர்ட் ஓரியேஷன், அதாவது ட்ரைமேட்ரிக் வியூஸ். ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன்ங்கிறது கிரியோவை பொறுத்த வரைக்கும் ட்ரைமேட்ரிக் வியூ தான் ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடிட்டிங் உள்ள ரேப் டூல்ஸ். ஸோ இந்த ரேப் டூல்லாம் என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்லையோ இல்லை ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்லையோ உங்களால் படமோ எந்த ஸ்கெட்சோ ஒரு படமோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு கண்டிப்பாக ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு டெக்ஸ்ட் எழுதணும், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா நார்மலாக ஒரு பிளானில் கர்வை வரைஞ்சி அந்த சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ரேப். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரேப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஸோ எந்த ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கெட்சை ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்சில் இந்த டேட்டம்ல ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ நேம் எதாக இருந்தாலும் சரி, எந்த நேம் நான் ஒரு நேம் எழுதிக்கிறேன். இன்ஃபோமீடியா. ஓகே, ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிளானில் ஒரு அதாவது டெக்ஸ்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள், அதாவது சர்க்கிளாக உள்ள இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸில் அந்த டெக்ஸ்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமானா முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் ரேப் டூல். ரேப் கிளிக் பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கும், எந்த ஸ்கெட்ச் ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கும், இந்த சர்ஃபேஸ் ஒரு காம்பவுண்ட் இருந்தாலும் அந்த சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு ஓகே ஆப்ஷன் ட்ரிம் as a boundaries. ஸோ உங்களோட பேர் அப்படியே டெவலப் ஆகிருக்கும். இதை தலைங்கீழ வந்ததுனால ப்ராப்ளம். ஸோ அது அப்படியே ரேப் டூல் எடிட் பண்ணுறப்ப எடிட் டெஃபினேஷன் அதை ஃப்ளிப் அடித்து மாத்திரம் எனக்கு அந்த பக்கத்து போகும். ஸோ அந்த போட்டு போனால் எனக்கு ஒரு நேம் நார்மலாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இன்ஃபோமீடியாங்கிற நேம் எனக்கு அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸில் டச் ஆகிருக்கு. ஸோ இதுக்காண்டி தான் ஒரு கர்வ்டு ஃபேஸ்லையோ இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ்லையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ ஒரு ஸ்கெட்சையோ ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுற டூல் ரேப் டூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடிட்டிங்கில் உள்ள ரேப் டூல்ஸ். ஸோ இது என்னென்னா இது ஃபுல்லாகவே ஃப்ளெக்சிபிள் மாடலிங். நம்மளோட மாடலை ஒரு களிமண் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு ஸோ என்ன ஷேப் பெண்ட் பண்ணல ட்விஸ்ட் பண்ணுறது, ஸோ நிறைய ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி நான் இதே ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். பட் இந்த ரேப், இந்த காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச் இது மூணையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்டை நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட்டிங்கில் ரேப் டூல்ஸ். ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இது ஆப்ஜெக்ட் ஹைலைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டூல் ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம், ரெண்டாவது ஆப்ஷன் ரேப், மூணாவது ஆப்ஷன் ஸ்ப்ளைன், நாலாவது ஆப்ஷன் ஸ்ட்ரெச், அஞ்சாவது ஆப்ஷன் பெண்ட், சிக்ஸ்த்து ஒன் ட்விஸ்ட், அடுத்து உள்ளது ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இந்த 5 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் ஒரு களிமண் மாதிரி. ஸோ இதை என்ன வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் யூஸ் பண்ணி என்னால் இந்த பாக்ஸை பெருசாக்கவோ சின்னதாக்கவோ முடியும். ஸோ யூஸ் பண்ணால் என்டைய காம்பவுண்டு பெருசாகவும் என்டைய காம்பவுண்டும் சின்னதாகும். ஸோ சென்டர் மாதிரி பிடிச்சேன்னா எனக்கு ஃபுல் காம்பவுண்ட். ஸோ அந்த பாயிண்ட் எந்த டேரக்ஷனில் போதோ அது வந்தப்பல இந்த களிமண் சுருங்கிரும். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள டூல்ஸ், அதாவது ரேப்பில் உள்ள நெக்ஸ்ட் டூல்ஸ் ரேப் டூல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப இது உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 6 வெக்டார்ஸ், அதாவது XYZY எல்லா டேரக்ஷன்லுமே கண்ட்ரோல் ஆகும். அது ஃபர்ஸ்ட் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் XYZ 3ல் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லா கோஆர்டினேட் சிஸ்டம் எந்த டேரக்ஷன் நம்ம இழுக்கிறோமோ அத்தனை டேரக்ஷன்லையும் இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா வெக்டார்லையும் இது போகும். ஸோ இந்த பாயிண்ட் 4 டேரக்ஷனில் போகக்கூடியது. ஸோ எப்படி வேணாலும் இதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதை குறைக்கணும் அப்படின்னாலும் ஓகே.
எப்படினாலும் இதை மாற்றிக்க முடியும். ஸோ இதோ உங்கள்கிட்ட ஒரு களிமண்ணை கொடுத்துட்டு என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அடுத்து எடிட்டிங்கில் ரேப்பில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்ட்ரெச் ஆப்ஷன். ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு பூமராக நினச்சிக்கிட்டு இழுத்துக்கலாம், கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ எங்கே வேணாலும் பிடிச்சி இழுத்துக்கிற மாதிரி உள்ளதான் ஸ்ட்ரெச். ஸோ ஸ்ட்ரெச்சும் கொடுங்க. ஸோ இந்த டைரக்ஷன் காமிக்குது. ஸோ இந்த டைரக்ஷன்ல கம்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃபிளிப் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் டைரக்ஷன் இது எக்ஸ், இது ஒய், இது செட் மாறுது. ஸோ இதோட சைஸை கம்ப்ரெஸ் பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஸ்ட்ரெச்சுங்கிற ஆப்ஷன். ஸோ ஃப்ளிப் அப்படிங்கிறது அப்படியே எனக்கு ரிவர்ஸில் மாறும். ஸோ ஸ்ட்ரெச்னா ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி ரிவர்வ் பண்ணுறதா ஸ்ட்ரெச். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் பெண்ட். ஸோ இது பெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஸை பொறுத்து இது பெண்ட் ஆகும். ஸோ எந்த மாதிரி பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆக்சிஸ். இந்த லைனோட பொறுத்து இது அந்த சைடில் பெண்ட் ஆகுது. ஸோ டைரக்ஷனை மாற்றுறேன். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இப்படி பெண்ட் ஆகும். சென்டர் ஆக்சிஸ், சென்டரை பொறுத்து பெண்ட் ஆகுது. ஃப்ளிப் டைரக்ஷன் சேஞ்ச் எனக்கு ஃப்ளிப் ஆகிரும். அடுத்து இதை பொறுத்து மாற்றினாலும் ஓகே. ஸோ இதை பொறுத்து பெண்ட் ஆகிறப்ப எனக்கு சர்க்கிள் காமினதுனால ஒன்றும் தெரியல. ஸோ எனக்கு அந்த சென்டர் ஆக்சிஸை பொறுத்து பெண்டிங் செக்ஷன் மாறும். ஸோ அடுத்து உள்ளது ட்விஸ்ட். ஸோ ட்விஸ்ட் அப்படிம்போது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷனில் இதுலையோ ட்விஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணும்போது டாப் சர்ஃபேஸை ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஆங்கிளுக்கு வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பல்ஜ். ஸோ த ஸ்கிரிப்ட் பல்ஜ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஏரியாவை பல்ஜாக டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸ் இந்த பாயிண்டை பிடிச்சி இழுத்தனா இந்த ஏரியா மட்டும் அப்படியே டெவலப் ஆகும். ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி இருக்கிறதான் பல்ஜ். சர்ஃபேஸ் எனக்கு அது ஃபர்ஸ்ட் உள்ள மெத்தடு நம்ம சூஸ் பண்ணுறது மட்டும்தான் டெவலப் ஆகும். அது அடுத்த சர்ஃபேஸ் ஒன்றும் ஆகாது. இந்த சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது ரியாக்ட் பண்ணி அதுவும் எனக்கு சேர்ந்து வரும். ஸோ இதை உள்ளே கொண்டு வந்து அப்படின்னா அது எனக்கு உள்ளே ஃபார்ம் ஆகும். கடைசியாக உள்ளது டபுள் டைரக்ஷன். இங்கிட்ட எவ்வளோ தூரம் போகுதோ அதே மாதிரி அது அந்த அடுத்த ஷேப்லையும் போகிறதான் அடுத்த உள்ள ஷேப். ஸோ இதை சேஞ்ச் பண்ண இந்த பக்கெட்டு வேண்டாம், நான் இந்த பக்கெட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இதோட டைரக்ஷன் சேஞ்ச் தான் இதோட ஆப்ஷன்ஸ். சிமெட்ரிக். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் தான் நம்ம சிமெட்ரிக்காக ட்ராகான்னு பார்த்தோம். ஓகே, ரேப்புங்கிறது ஒரு சாலிட் ஒரு களிமண்ணை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி உள்ள மெத்தட் தான் ரேப். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ ஒரு சாலிட் பாடியோட சர்ஃபேஸை நம்ம ஃப்ரீ ஃபார்ம் நமக்கு தகுந்தாப்புல ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் சாலிட் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா எடிட்டிங்கில் கடைசி உள்ள ஆப்ஷன் தான் சாலிட் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஷனை காமிக்கிறதுக்காண்டி நான் ரேப்புங்கிற டூலை டெலிட் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸ் அதாவது சாலிட் ஃப்ரீ ஃபார்மை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். சாலிட் ஃப்ரீ ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கெட்ச் ஆன் பிளான், ஒன்று பிக்டு சர்ஃபேஸ். ஸ்கெட்ச் ஆன் பிளான்னா நம்ம எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரைய போகிறோமோ அந்த ஸ்கெட்சுக்குள்ள ஏரியாவை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிக் சர்ஃபேஸ்னால் நம்ம பிக் பண்ண சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிக்டு சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸை பிக் பண்ணுங்க, இந்த சர்ஃபேஸை நான் மேலே சர்ஃபேஸ் அதாவது மேலே சர்ஃபேஸை இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணுறேன். டன். ஸோ பேஸ் சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸ் பேஸ் சர்ஃபேஸ் இருக்குது, எனக்கு இதான் பேஸ் சர்ஃபேஸ். ஸோ இது எத்தனை கிரிட் வேணும், நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கிரிட்ஸ் எத்தனை வேணும், எனக்கு ஒரு 5 ரோ, அதே மாதிரி ஒரு 5 காலம்ஸ். ஸோ இத்தனை காலம்ஸ் எனக்கு போதும். ஸோ இது ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட்டையும் வச்சு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மேலே தூக்குறேன். அது மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உங்களால் கொண்டு வர முடியும். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணது அப்படியே டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதான் சாலிட் ஃப்ரீ ஃபார்ம். சாலிடை ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் சாலிட் ஃப்ரீ ஃபார்ம். இது ரெண்டு மெத்தட் இருக்கும். அதில் பிக்டு சர்ஃபேஸ் மெத்தடை பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது சாலிட் ஃப்ரீ ஃபார்மில் ஸ்கெட்ச் ஆன் பின். டன். இது ஒரு சர்ஃபேஸில் ஸ்கெட்ச் பண்ண சொல்லணும்னா இந்த சர்ஃபேஸில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு சர்க்கிள்.
ஸோ இந்த சர்க்கிளில் கவர் ஆகிற ஏரியாவை மட்டும்தான் இந்த சர்ஃபேஸில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, எத்தனை கிரிட்ஸ் வேணும்? 5. ஸோ இது இந்த இருக்கும். ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஏரியா மட்டும்தான் கவர் ஆகும். ஸோ இதான் சாலிட் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபுல் சர்ஃபேஸ், செலக்ட் ஆகிற ஃபுல் சர்ஃபேஸையும் யூஸ் பண்ணிக்கிறதா இல்லை அந்த சர்ஃபேஸ்லேயே பர்டிகுலர் ஏரியாவை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோமாங்கிறதா இந்த சாலிட் ஃப்ரீ ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனோட சப் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஃப்ளெக்சிபிள் மாடலிங். ஸோ பார்ட் மாடலிங்கில் இது ஒரு டைப் ஆஃப் மாடலிங்ஸ். ஃப்ளெக்சிபிள் மாடலிங். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெளியே இருந்து, அதாவது வேற ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம மாடலை கொண்டு வரும்போது அதை எடிட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மாடல் டீல எந்த ஃபீச்சரும் ரெகனைஸ் பண்ணி காமிக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம எதுவும் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஒரு ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதோ மாற்றிக்க முடியும். ஸோ தேவையில்லாத காம்போட டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கூட வரைஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா வரையறதுக்கு கூட நம்ம அந்த டூல்ஸை யூஸ் பண்ணாலும் அதை எடிட் பண்ணணும். ஸோ உள்ளே வர்ற ஒரு ஐஜிஎஸ் ஃபைல், ஸோ எடிட் பண்ண முடியாத ஃபைலை எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கில் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 6 டூல்ஸுமே செலக்டிங் மெத்தட். ஸோ எப்படி நம்ம ஆப்ஷன், அதாவது உள்ளே வந்த மாடலை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்குறதா செலெக்ஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பாஸ், அடுத்து பாஸ் வித் செகண்டரி, அடுத்து கட் வித் செகண்டரி, ரவுண்ட் வித் செகண்டரி. ஸோ இது என்ன மீனிங்ஸ் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற, நான் கிளிக் பண்ண இடத்தோட எதெல்லாம் சேர்ந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபேஸோட மெயின் ஃபீச்சர் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா பாஸ். ஸோ அடுத்தது பாஸ் வித் செகண்டரி அப்படின்னா இந்த ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சைல்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா பாஸ் வித் செகண்டரி. அடுத்தது இந்த சர்ஃபேஸில் ஏதாவது கட் ஹோல்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறது கட். ஸோ இந்த சர்ஃபேஸில் எந்த கட்டும் இல்லை. ஸோ நான் கட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ். நார்மலாக சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, அந்த சர்ஃபேஸ் உள்ள கட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா கட். ஸோ இந்த கட்டை டிபெண்ட் பண்ணி வேறு எதுவும் ஹோல்ஸோ வேறு எதுவும் ஃபீச்சர்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் கட் வித் செகண்டரி. மாடலில் வேறு ஏதாவது ஃபில்லட் சாம்பர் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் ரவுண்ட் டூல். ஆறுமே செலெக்ஷன் மெத்தட். நான் செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் ஆகுங்கிறத பார்க்குறது தான் செலெக்ஷன் மெத்தட். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த மெத்தட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ஆப்ஜெக்ட், சென்டர் ஆப்ஷன் எல்லாமே சூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளதான் எடிட்டிங் டூல்ஸ். ஸோ இதை வரிசையாக ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். இந்த டூலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் மூவ்ங்கிற சப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னென்னா மூவ் யூசிங் ட்ராகர், அடுத்து மூவ் பை டைமென்ஷன், மூவ் யூசிங் கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ நம்ம 3 ட்ராகர் யூஸ் பண்ணி நான் இந்த ஃபேஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்டோட ஏதாச்சும் ஒரு ஃபேஸை மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா மூவ் யூசிங் ட்ராகர். டைமென்ஷனை பேஸ் பண்ணி மூவ் பண்ணணும்னா மூவ் யூசிங் டைமென்ஷன். அடுத்தது மூவ் யூசிங் கன்ஸ்டன்ட், 2 ரிலேஷன், இது டேஞ்சன்ட் பேரல்ங்கிற கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா 3வது ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆகிய மூவ் யூசிங் ட்ராகர். ஸோ மூவ் யூசிங் ட்ராகர் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஃபேஸை மூவ் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதான் நம்மளோட 3 ட்ராகர். ஸோ எந்த பக்கத்து மூவ் ஆகணுங்கிறத அந்த ஏரோ மார்க்கை பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இது மூலியமாக இதோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதாவது எக்ஸ்ட்ரூட் லென்த்தை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணவோ கம்மி பண்ணவோ முடியும். எனக்கு டைமென்ஷன் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயே என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது டைமென்ஷன். ஸோ எவ்வளோ டைமென்ஷன் என்னால் சேஞ்ச் பண்ணிக்கணும், இங்கேருந்து இருக்கிற ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல இருந்து எவ்வளவு மேலே போகணும் அப்படிங்கிறதான் ஒரு 10 mm. அடுத்து மூவ் பை கன்ஸ்டன்ட். வேறு எதுவும் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மூவ் பை கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதில் பேரல் வெர்டிகல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது அசம்பிளியில் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். டிஸ்டன்ஸ் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வேணும்னா ரிவர்ஸ் டைரக்ஷன், அப் டைரக்ஷன் வேணால் அப் டைரக்ஷன். ஸோ கீ பொசிஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட பழைய பொசிஷன், அதாவது நார்மல் பொசிஷன்லேயே அது செட் ஆகிருக்கும். மூவ் யூசிங் ட்ராகர், மூவ் யூசிங் பாயிண்ட். ஸோ அடுத்தது ஆஃப்செட். ஒரு சர்ஃபேஸை ஒரு டிஸ்டன்ஸுக்கு நான் ஆஃப்செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃப்செட்டில் எந்த சர்ஃபேஸ் ஆஃப்செட் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ஆஃப்செட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்செட் ஆகிறப்ப அது சேம் வைஸ் இதையும் பிக் பண்ணிட்டு தான் கிரியேட் ஆகும். ஸோ ஆஃப்செட். ஸோ எந்த வகை சர்ஃபேஸையும் இதை ஆஃப்செட் பண்ணி எடுத்துடுறோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் மிரர். ஸோ மிரர் அப்படிங்கிறது அங்கே யூஸ் பண்ண மாதிரி தான் அதே மெத்தட் எந்த டேட்டா பிளானை யூஸ் பண்ணி மிரர் ஆக போங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறத இந்த 6 ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ், இந்த பாஸ் மட்டும் மிரர் எந்த டேட்டம் பொறுத்து அப்படின்னா இந்த டேட்டம் பொறுத்து. ஸோ ஐஜிஎஸாக உள்ள ஒரு ஃபைலை இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியாது. பட் கிரியோ ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கை பொறுத்த வரையும் அவரோட கட் செக்ஷன் அவரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி பிரித்து மிரர் பண்ணிக்க வாய்ப்புள்ளு. ஓகே, இதுக்கு அடுத்து இதை ஹோல்ஸை மிரர் பண்ணணும் அப்படின்னா ஹோல் இந்த கட்டை மட்டும்தான் மிரர் பண்ண போகிறோம். மிரர் எதை பொறுத்து இதை பொறுத்து மிரர் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் சப்போஸ் உங்கள் உள்ளே வர்ற ஆப்ஜெக்ட் அதாவது உள்ளே வர்ற காம்பனண்ட்டில் எதுவும் ஃபில்லட்டோ ரவுண்டோ அப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா அந்த ரவுண்டோட ரேடியஸ் அல்லது பொசிஷன் எடிட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் எடிட் ரவுண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் சப்ஸ்டியூட். அதாவது ஏதாவது ஒரு ஃபேஸை ஒரு சர்ஃபேஸ் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதா சப்ஸ்டியூட். இதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்ஃபேஸ் மாடல் தேவை, அதாவது ஒரு சர்ஃபேஸ் பிளேட்டோ ஒரு சர்ஃபேஸ் பாடி தேவை. ஸோ அதுக்காண்டி நான் மாடலில் ஒரு சர்ஃபேஸ் பாடி டெவலப் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி அதை ஒரு வித்தியாசமான ஷேப்பாக நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் நான் சர்ஃபேஸ் மாடலாக மாற்றிக்கிறேன், சிமெட்ரிக். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கில் சப்ஸ்டியூட். ஸோ எந்த ஃபேஸ் சப்ஸ்டியூட் ஆகணும், இந்த ஃபேஸு இந்த சர்ஃபேஸில் சப்ஸ்டியூட் ஆனால் இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இந்த டாப் சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகும். சப்ஸ்டியூட் எந்த சர்ஃபேஸ்ன்னு கேட்குறப்ப இதான் என்னோட சர்ஃபேஸ். ஸோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டை பர்டிகுலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும், வித்தியாசமான ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி சப்ஸ்டியூட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் இதை கட் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து உள்ள பேட்டர்ன் ரெகக்னிஷன், சிமெட்ரிக் ரெகக்னிஷன், அட்டாச். ஸோ எல்லாமே ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன். ஸோ பேட்டர்ன் ரெகக்னிஷன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் டெவலப் பண்ணியிருந்தா என்னென்ன பேட்டர்ன்ஸ் என்னென்ன வேல்யூஸ்ன்னு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். சிமெட்ரிக் கன்ஸ்டன்ட் நம்ம அவங்க அந்த மாடலில் மிரர் அதாவது மிரர் சிமெட்ரிக் காம்பவுண்டாக யூஸ் பண்ணியிருந்தா இது ஒரு சிமெட்ரிக் காம்பவுண்ட் ஒரு ஆஃப் வரைஞ்சா போதுங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். வேறு எதுவும் அட்டாச் அதாவது ஒரு அசம்பிளி காம்பவுண்ட் உள்ளே வரும்போது இதில் எத்தனை பார்ட்ஸ் எத்தனை சப் காம்பவுண்ட்ஸ் உள்ளே இருக்குங்கிற டீட்டெயில்ஸை தர்றதான் அட்டாச். கிரியோவில் டெவலப் ஆகாத வேறு சாஃப்ட்வேர் அதாவது வேறு சாலிடாக்ஸ், என்எக்ஸ்கேட் அது போன்று வேறு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து ரெடி பண்ண ஃபைல் இதில் எடிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் உள்ள மாடல் எல்லாம் டெவலப் ஆகாதனால நம்மளால் டைமென்ஷனோ அதோட ஷேப் அண்ட் சைஸை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி வந்ததான் இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங். ஸோ இதை யூஸ் பண்ணி சைஸை கம்மி பண்ணிக்கலாம், சைஸை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிள் மாடலிங்கிற ஆப்ஷனை கிரியோ 2ல தான் டெவலப் பண்ணாங்க.